நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாரும் கேளுங்க. வாழ்க்கை எவ்வளவு அழகா இருந்தாலும் ஒரு நாள் முடிஞ்சுதான் போகும். ஆமா. அப்புறம் யாரு எவ்வளவு அழகா இருந்தாலும் அதுவும் முடிஞ்சு போயிடும். அடேங்கப்பா, ஒரு வாசகனால திருவாசகம் மேடம். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சரி, ஆர்டர் டு கோ. மேம், ஹேவ் டு கோ. நான் அவசரத்துல அப்படி சொல்லிட்டேன், நீ இருக்கியே. நான் ஆடுன்னு சொல்லிட்டேன், இங்கேவா இருக்க போறேன்? கிளம்புறேன்ப்பா, எனக்கு இன்னும் நிறைய இடத்துல வேலை இருக்கு. கேளு, இங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தேனோ அந்த அளவு சந்தோஷம் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்கல. ரொம்ப சரியா சொன்னீங்க மேடம். நம்ம ஆளுங்களோட இருக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் சாதாரண சந்தோஷமா இருக்க முடியுமா? அது வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அட பிரியா, ஏன் இவ்வளவு அலங்கோலமா இருக்கா? அம்மாடி, இதெல்லாம் சகஜம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம அடிக்கடி சந்திக்க போறோம். அப்படின்னா இங்க பாருப்பா, இவங்க புருஷன் எனக்கு இப்ப சொந்தம். நான் என்ன சொல்ல வரேன்னா, என் கட்சியில இருக்கிற முக்கியமான ஆளுங்கள்ல இவனும் ஒருத்தன். இனிமே இவனுக்கும் இவனோட குடும்பத்துக்கும் என்னோட தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, பிஹைண்ட் நீ எதுவும் சொல்லாத. பிஹைண்ட் எவ்ரி successful man is the hand of the woman. புரிஞ்சதில்ல? அப்புறம் ஆதிக்கு பின்னாடி இவ்வளவு ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் பொண்ணோட கை இருக்கு. வெல்டன் ஆதி, வெல்டன். அப்புறம் எல்லாருக்கும் குட் பை. உங்களுக்கும் அப்புறம் அப்பா, உங்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சு. நல்லா இருமா, நல்லா இரு, சந்தோஷமா இரு. இதே மாதிரி ஏதாவது நல்லது செஞ்சுக்கிட்டே இரு. வாப்பா, இன்னொரு ட்ரெஸ் வண்டியில வச்சிருக்கல? இருக்கு மேடம். சிட்டு, வித்யாவை எங்கயாவது பாத்தியா? அது சம்மந்தி, அவ எங்க போயிருப்பா? கௌதம் கூட தான் இருப்பா. போய் அவளை கூட்டிட்டு வா. பரவாயில்ல, இருக்கட்டும். அவளை மாப்பிள்ள கூடவே இருக்க விடுங்க. நான் சும்மா தான் கேட்டேன். ஒரு நிமிஷம் ஆயா ஆதித்யா. இப்ப என்ன முக்கியமான விஷயம்? ஆதித்யா, என் மனசுல ஒரு விஷயம் தோணுது. உனக்கு வந்து பேரு அது உண்மையான பேர் இல்லைன்னு தோணுது ஆதித்யா. நீ ஒரு வேலை பண்ணு. எந்த இன்ஸ்பெக்டர் உனக்கு இந்த பேர் அமிச்சாரோ அவர்கிட்ட போய் அந்த ஆளோட போட்டோவை கேட்டு வாங்கிட்டு வா ஆதித்யா. என்னால அவர் அடையாளம் காட்ட முடியும்ல? அந்த போட்டோவை பார்த்து அந்த ஆள் தானே என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தப்பான ஆள் பின்னாடி போய் நம்ம தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல. தப்பான ஆளா? உனக்கு என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்ற. நான் என்னமோ தப்பான எவனோ ஒருத்தனை தேடுற மாதிரி சொல்றியே. நான் தான் சொல்லிருக்கேன்ல, நீ கவலையே பட வேண்டான்னு. ஆதித்யா, நான் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, கையில இருந்து நீ தப்ப முடியாது. வெளியில வா பிரேமானந்த். திருட்டு கொள்ளக்காரா, லஞ்சம் வாங்குறவன. நீ ரொம்ப கொள்ள அடிச்சிட்ட. கூடிய சீக்கிரமே உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரிய வரும். எஸ்எஸ்பி, பொண்ணுங்களோட மானத்தோட விளையாடிட்டு இருக்க. யார் நீ? லஞ்சத்தை வாங்கிட்டு பெரிய பெரிய ரவுடிங்களுக்கு உதவியா பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு உன்னோட உண்மையான முகத்தை இந்த உலகத்துக்கு காட்ட போறேன்டா. விட மாட்டேன்டா இன்னைக்கு.
என்ன பண்ற ஆதித்யா நீ? அவனை அடிக்காத, விட்டுடு, அடிக்காத. எங்க அப்பா மேல கை வைக்க என்ன தைரியம்டா உனக்கு? அண்ணா விடுங்க விடுங்க அண்ணா சொன்ன கேளுங்க வாங்க வாங்க வேணாம் நீ விட்டுரு. ஏதாவது ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆக போகுது. ஆதி சொன்னா கேளு. பிரேமானந்த் நீயாவது வந்து சொல்ல. ஆதி சொன்னா கேளுப்பா. கேளுங்கடா அவனை. ஆதி கேட்க மாட்டேன். பிரேமானந்த் நீயே வந்து சொல்லு. ஆதித்யா அப்படி பண்ணாத. ஆதித்யா அவனை விடு. ஆதித்யா விடு. விடு ஆதி. விட்டு ஆதி. விடு ஆதி. கேளுப்பா விட்டுரு. தாத்தா சொல்றேன்ல. விட்டு சொல்றத கேளு, அவனை விட்டு. விடு ஆதித்யா. ஆதித்யா வேணாம். விடுங்கடா. சொன்னா கேளு. ஆதித்யா நான் சொல்றத கேளு, அவனை விட்டு. கேளுப்பா, விட்டுரு. ஆதித்யா ஆதி ஆதித்யா சொன்னா எத்தனை கேளு, நாளைக்கு கேளு. அவனை விடு. விட்டு. அவனை விட்டு ஆதி. விடு ஆதி. ஆதி அவனை விட்டு. நான் அவனை பாத்துக்கிறேன், நீ அவனை விட்டு. முட்டாள்தனமா ஏதாவது பண்ணி வைக்க. ஆதி சொன்னா கேளு. சட்டப்பூர்வமா என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன், அவனை விட்டு. ஆதி சொல்றத கேளு, அவனை விட்டு. அவனை விடு ஆதி. பிரேமானந்த் அவனை விலக்கி விடு. ஆதி அவனை விடு. விடுங்கிறேன். நீ போற போறியா இல்லையா? விட்டு. விடாதி. போதும், அவனை விட்டு. அவனை நான் பார்த்துக்கிறேன், விட்டு. கேளு வா. கை வைக்கிறேன். போதும். வேண்டாம் ஆதி. ஜெகதீஷ் உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. சரிங்க மேடம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆதி சொன்னா கேளு ஆதி. ஆதி, சொல்றத கேளு, அமைதியா இரு. உள்ள போ. அமைதியா இரு. ஆதி, சொல்றத கேளு, அமைதியா இரு. ஆதி. ஆதி. ஆதி, சொல்றத கேளு, ஆதி. தேவயானி இவனை உள்ள கூட்டிட்டு போ. அமைதியா இரு. என்னால முடியல. சாவியா கையில தான். ஆதித்யா மாமா ஏன் இப்படி மாமா, பண்ற நீ? ஆதித்யா சொன்னா கேளு ஆதி. கொஞ்சம் பொறுமையா இரு. கொஞ்சம் பொறுமையா இரு ஆதித்யா. அப்பா மேல எப்படி கை வைக்கலாமே? அவனை நீ நான் கொண்டு போட்டுறேம்மா. இல்ல என்ன விடுங்க. அவன் உங்களை பத்தி தப்பா பேசிட்டான். அவனை நீ நான் கொல்ல விட மாட்டேன். ஏ ஆதி, ஊர்ல 1000 பேர் 1000 பேசுவாங்க, அதுக்காக இப்படி டென்ஷன் ஆனா இப்படி அவன் உங்க மேலே கை வச்சுட்டான் டாட். அவனை எப்படி விடுறது? விட்டுரு ஆதி. விட நான் மாட்டேன் அவனை. பாத்துக்கிறேன். அவனை அவனை கொண்டு விட்டு. போட்டுறேன் நானு. நான் கொல்ல போறேன் அவனை. என்ன விடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. லீகலா என்ன கொல்லாம பண்ணணும் பைத்தியக்காரத்தனமா பண்ணாத. விட்டுரு ஆதி. விடு. உன் டென்ஷன் எனக்கு புரியுது. இங்க பாரு ஆதி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையிலேயே பெருமைப்படுறேன். இங்க பாரு, நீ என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கியோ அதே அளவு பாசம் நான் உன் மேல வச்சிருக்கேன். நீ கோவத்துல அவசரப்பட்டுற கூடாது கண்ணா. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தாங்க மாட்டேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, வரவும் விட மாட்டேன். இதுக்கப்புறம் நீ இந்த பிரச்சனையை பத்தி யோசிக்கவே கூடாது. மேல போய் நிம்மதியா ரெஸ்ட் எடு. பிரியா, பிரியாமா, இவனை கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போமா. போ. டென்ஷன் ஆகாத. போ போ. ஓ ஆதி. சிட்டு சீக்கிரம் போய் அவனுக்கு பால் எடுத்து போய் கொடு. சரிம்மா. அப்படியா?
சரி சரி சரி. என்னாச்சுப்பா? அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஆனா நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. உயிர் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. இப்ப என்ன ஆகும்? ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம ஆதித்யாக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? அத பத்தி நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எதுக்காக நீ தேவையில்லாம கவலைப்படுற? நான் அவனோட அப்பாமா, அவனை காப்பாத்துற கடமை எனக்கும் இருக்கு. இங்க பாரு, என் ஆதிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சிட்டியோட கமிஷனரா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். அவனை காப்பாத்த நமக்கு ஒரு வழி இருக்கு, அதை பண்றேன். கௌதம் எங்க? அவன் வித்யா கூட எங்கேயோ வெளியில போயிருக்காங்க. நமக்கு ஒரு அவசரம்னா இந்த கழுதை என்னைக்குமே வீட்டுல இருந்ததே இல்ல. அது பண்டிகை அதுவும் அவன் வீட்டுல இருக்கணுமா இல்ல ரோட்ல போய் ரொமான்ஸ் பண்ணணுமா? நான் அவனுக்கு இப்பவே ஃபோன் பண்றேங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஜெகதீஷ் சார், நேரா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ஆள் எப்படி இருக்கான்னு பாத்துக்கோ. அவன் உயிரோட இருக்கணும். தேவையானதை செஞ்சு அவனை பத்திரமா பாத்துக்க போ. சரிங்க சார். அவன் தேவையில்ல. என்னாச்சு? ஏன் ஆதித்யா அப்படி பண்ண? அப்படி ஏன் கோவப்பட்ட? ஒருவேளை அவனால உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா, அப்படி ஏதாவது உனக்கு ஆச்சுன்னா என் நிலைமைய பத்தி யோசிச்சியா? என்னை பத்தி நீ ஏன் யோசிச்சு பார்க்கல? அந்த ஆளு என்ன சொல்ல வந்தான்னு கூட கேட்காம நீ அவனை அடிச்சுட்ட. ஏன் கேட்கணும்? நான் எதுவும் கேட்க விரும்பல பிரியா, எதுவும் கேட்க விரும்பல. எங்க அப்பாவை பத்தி எவனும் கேரக்டர் சர்டிபிகேட் தர வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை பேரோட வாயை உன்னால அடைக்க முடியும்? நீ என்னதான் நீ சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேனா, நீ இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணனா அப்புறம் உனக்கு தான் கஷ்டம் ஏற்படும். உனக்கு கஷ்டம் ஏற்பட்ட அப்புறம் எனக்கும் கஷ்டம் வரும்.
அதை என்னால தாங்கிக்க முடியாது ஆதித்யா. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது பிரியா. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா அப்பா பத்தி அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அப்பாவுக்கு எதிராக யாராவது ஒரு வார்த்தை தப்பா சொன்னாலும் என்னால தாங்கிக்கவே முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் டிஐஜி சார் கிட்ட பேசணும். கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியிருக்கு. அட SS பிரேமானந்த் ஃபோன் பண்ணாருன்னு சொல்லு. ஓகே, அவர் வந்தாருன்னா நான் ஃபோன் பண்ண விஷயத்த சொல்லு. ஓகே, என்ன விஷயம் ராகவன்? என்ன திடீர்னு இந்த பக்கம்? மன்னிச்சிடுங்க சார், ஆதித்யாவை அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கான வாரண்ட். நாங்க இப்போ அவரை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் சார். நீங்க என் பையனை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? முதல்ல இவர் இங்க இருந்து போக சொல்லுங்க. என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா ராகவன்? என்ன பண்றது சார், என்னோட 2 கைகளையும் கட்டி போட்ட மாதிரி இருக்கு. ஆதித்யா சண்டை போட்டது யாரு கூடனா இந்த ஏரியா MLAவோட பையன் சார். இப்போதைக்கு அவன் எப்படியாவது உயிர் பழைக்கணும்னு நீங்க வேண்டிக்குங்க. சரி சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார், அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டாங்க. நீங்க வேணும்னா பெயிலுக்கு கோர்ட்ல அப்ளை பண்ணுங்க சார். இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்கு இதான் சார் ஒரே வழி. அதான் அந்த MLA கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லிட்டேன்ல ராகவன். ஏதோ என் பையன் உணர்ச்சி வசப்பட்டு இந்த தப்பு பண்ணிட்டான். அதுக்காக MLA கிட்ட போய் 2 பேரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்க போறோம். இல்ல டாட், எனக்காக நீங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க கூடாது. யார் முன்னாடியே தலகுனிய கூடாது. தேவையில்லாம இதுல நீ மூக்க நுழைக்காத. அதான் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. இல்ல டாட். ஆதித்யா, நில்ல ஆதித்யா, வேண்டாம். எனக்காக நீங்க யார்கிட்டயும் ரெக்வெஸ்ட் பண்ண கூடாது, யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க கூடாது டாட். இன்ஸ்பெக்டர் வாங்க. வேண்டாம் ஆதித்யா, நீ என்ன பண்ற? என்ன யோசிச்சு தான் பண்றியா? ஒரு தடவை யோசிச்சு பாரு. அம்மா நீங்களாவது சொல்லுங்க. இங்க பாரு பிரியா, நான் என்ன பண்றேன்னு யோசிச்சு தான் பண்றேன். நான் போறேன் விடு. வேண்டாம் ஆதித்யா, நீ எங்க போற? உங்க அப்பா இருக்கும்போது, SSP பிரேமானந்த் இருக்கும்போது நீ இவங்களோட போயிடுவியா? இல்ல வேண்டாம். அம்மா என்ன போக விடு. இன்ஸ்பெக்டர் இல்ல பைத்தியக்கார மாதிரி பண்ணாத ஆதித்யா. அம்மா கண்டா, உங்க அம்மா சொல்றது ரொம்ப சரி. உங்க அப்பாவுக்கு இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய பேர் இருக்கு. அவர் ஒரு போன் பண்ணா போறோம், எல்லாம் சரியாயிடும். இல்ல தாத்தா, சட்டத்தை மீறினதுக்கு அப்புறமா சட்டத்தை மதிக்காம இருக்க கூடாது. ஆதித்யா ப்ளீஸ் ஆதித்யா. கிளம்புங்க இன்ஸ்பெக்டர். வேண்டாம் ஆதித்யா. எனக்கு